அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னையோட யூடியூப் செஷனில் நம்ம டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான சைக்காலஜியில் இந்த நம்பர்ஸ் எண்கள் சம்பந்தமாக அது முக்கியமாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம். ரைட்டாப்பா? ஏன்னா ஸ்கூல் புக்லேருந்து நமக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் நமக்கு எப்பயுமே கேட்டுடுறோம். இப்போ பேசிக்காக இதில் நம்பர்ஸ்னால் என்ன, அந்த எண்களில் நம்ம இன்னைக்கு என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா பகா எண்களை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைம் நம்பர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும்பா. ரைட்டா? பகா எண்கள்னா என்னவா சொல்லி ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண்கள் தான் பகா எண். ரைட்டாப்பா? பகா எண்களுக்கு எத்தனை காரணி இருக்குன்னா 2 காரணி தான் இருக்குப்பா. ரைட்? என்னென்ன காரணிகளா அதே நம்பரால டிவைட் ஆகும் அல்லது ஒன்னால வகுப்படும். அப்ப பிரைம் நம்பர்னா என்னப்பா? சேம் நம்பராலையும் ரைட்டா இல்ல ஒன்னாலையும் டிவைட் ஆகக்கூடியதான் பிரைம் நம்பர். அப்ப பிரைம் நம்பர் ஆஸ் 2 ஃபேக்டர்ஸ். ரைட்டாப்பா? 2 காரணிகள். அதே மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்தா அது பேர் காம்போசிட் நம்பர். அவையெல்லாம் பகு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டாப்பா? அப்போ பகு எண்களுக்கு 2 காரணிகளை விட அதிகமாக இருந்தால் அதில் பகு எண்கள் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? அப்ப இதை சொல்றேன், நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் 1 ஹேவிங் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஏன் 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்னு சொல்றேன்னா 1 ஒன்னால மட்டும்தான் டிவைட் ஆகும். அதுல 2 ஃபேக்டர்ஸ் இல்லை, 2 காரணிகள் இல்லை. அப்ப மினிமம் 2 காரணி இருக்கணும். அதே நம்பரால டிவைட் ஆகணும் இல்ல ஒன்னால டிவைட் ஆகணும். அதுதான் பிரைம் நம்பர் சொல்றோம். அப்ப பிரைம் நம்பர் எதுல இருந்து ஆரம்பிக்குன்னா 1 விட அதிகமா தான் இருக்கும். அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பகா எண் 2 தான்பா. முதல் பகா எண் 2. ரைட்டா? அடுத்த பகா எண் 3, அடுத்த பகா எண் 5. ரைட்டா? அப்ப பிரைம் நம்பர் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குப்பா. ஞாபகம் வச்சுமா, கவுண்ட் வேணா 100 வரை எத்தனை பகா எண் இருக்கு அப்படின்னு கேள்வி வந்து கேட்கலாம். அப்ப 25 பகா எண்கள் இருக்குன்னு சொல்றோம். ரைட்? 50 வரை எத்தனை பகா எண் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா ரைட்டா 15 பிரைம் நம்பர்ஸ்பா. 15 பகா எண்கள் உள்ளனப்பா. ரைட்? அப்ப முதல் பகா எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 2 தான்பா. ரைட்டா? முதல் பகா எண் 2. அதுல இரட்டை படையில ஒரே பகா எண் 2 மட்டும்தான். அந்த ஈவன் நம்பர்ல ஒரே பிரைம் நம்பர் 2 மட்டும்தான். இப்ப 4, 6, 8, 10 நீ பார்க்க வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் மற்ற எண்களால ரைட்டா 2ஆல அதர் நம்பரால டிவைட் ஆனா அது எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? காம்போசிட் நம்பர், பகு எண்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ரைட்டுங்களா? ரைட்பா? அப்ப ஆல்ரெடி நம்ம காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அப்ப 2 காரணிகளுக்கு மேல வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகு எண்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? அப்ப ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் எது அப்படின்னு சொன்னா 4 சொல்லலாம். 4 பாத்தீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. அதனால எல்லா ஈவன் நம்பருமே காம்போஸ்ட்னு சொல்லலாம் எக்ஸப்ட் 2. 2 மட்டும்தான் பிரைம் நம்பர். மற்றது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல பாத்தீங்கன்னா 2ஆல் அதர் ஃபேக்டரால டிவைட் ஆனா அதெல்லாம் காம்போசிட் நம்பர். அவையெல்லாம் பகு எண்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ரைட்டுப்பா? இதுல அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமான்னு தெரியல. இது பர்ஃபெக்ட் நம்பர், முழு எண்கள், நிறைவு எண்கள் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? பர்ஃபெக்ட் நம்பர்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ 6ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ 6ன்னு ஒரு நம்பர் எடுக்கணும். இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா எக்ஸ்க்ளூடிங் த நம்பர், அந்த எண்ணை தவிர்த்து 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும். ரைட்? அப்போ அந்த எக்ஸ்க்ளூடிங் த நம்பர் மட்டும் ஃபேக்டர்ஸாக எடுத்து ஆட் பண்ணா பாரு 6க்கு நமக்கு ஆட் பண்ண சம்மேஷன் 6 தான் நம்ம வருது. இதாம்பா பர்ஃபெக்ட் நம்பர். அப்ப நிறைவு செய்யக்கூடிய எண்கள் அப்படின்னா என்னன்னா 6ன் காரணிகள் அந்த எண்ணை தவிர்த்து மற்ற காரணிகளை கூட்டினா 6 தான் வருது. 28 இது உங்களால ஒரு பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லலாமான்னா செக் பண்ணி பார்க்கணும். 1ஆல டிவைட் ஆகும், 2, 4, 7, அடுத்தது 14. அதே நம்பரை எடுத்துக்க வேணாம். அதான் எக்ஸ்க்ளூடிங் த நம்பர், அந்த எண்ணை தவிர்த்து கூட்டினா 28 நம்பர் வருது. அப்ப இதெல்லாம் தான் பர்ஃபெக்ட் நம்பர். அப்ப எப்படி இந்த கொஸ்டின் கேட்கலாம்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ பர்ஃபெக்ட் நம்பர்? கீழே உள்ள எந்த எண்ணானது நிறைவு எண்ணாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்ல செவ்விய எண் அப்படின்னு கூட சொல்றாங்க. ரைட்? அவங்க ஆப்ஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். 6 இல்ல 28 வச்சு அவங்க ஆப்ஷனை செட் பண்ணிருக்கலாம். அப்ப பர்ஃபெக்ட் நம்பர்னா என்னன்னு பாருங்க. அந்த எண்ணை தவிர்த்து அவரோட மற்ற காரணிகளோட கூட்டு பலன் நம்ம என்ன எடுத்தோமோ அதே கூட்டு பலன் வரணும். அதுதான் பர்ஃபெக்ட் நம்பர். அதான் நிறைவு செய்யக்கூடிய எண்கள், அதான் செவ்வி எண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ரைட்டுப்பா. இல்ல அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம்னா, இல்ல ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்கப்பா. ரைட். அதையே அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமிக்கபிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நட்பு எண்கள். ஓகேங்களா? என்னப்பா சொல்றாங்க? நட்பு எண்கள், இணக்கமான எண்கள். அதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா, அந்த ரெண்டு நம்பரை படிச்சிருங்கப்பா. ஒன்னு 220 ஒரு நம்பர், ஒன்னு 284 ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரை தான் ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ், இந்த அமைக்கபிள் நம்பர்ஸ் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப 220 ஒரு நம்பர் இருக்குல்லப்பா, அது ஃபேக்டர்ஸ் எடுத்துங்க, சும்மா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதான் ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இதுதான் 220 284 இதை ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ், அமிக்கபிள் நம்பர்ஸ் சொல்றோம். ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப 220 சொல்றோம்லப்பா, அதுக்கு ஃபேக்டர்ஸ் பாருங்களேன். அந்த எண்ணை தவிர்த்து மற்ற காரணிகளை கூட்டிட்டே வரும். 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல ஆகும், 4ஆல ஆகும், 5 10 11 20 22 44 55 110 இதை கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 284 வருதுப்பா. அப்ப 220க்கு ஃபேக்டர்ஸ் எடுத்து ஆட் பண்ணா 284 வருது. அப்பல 284க்கு ஃபேக்டர்ஸ் எடுங்களா. 284 ஆனது 1ஆல வகுப்படும், 2 4 71 142. அந்த நம்பரை விட்டுருங்க, இதை கூட்டினா 220 வருது. அப்ப அந்த எண்களோட வேல்யூஸ் பாருங்களேன். 220க்கு ஃபேக்டர்ஸ் எடுத்தா 284 வருது, 284 ஃபேக்டர்ஸ் எடுத்தா 220. அப்ப ஸ்வாப் ஆகி வருதுல்ல, இதுதான் ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ், நட்பு எண்கள் சொல்றாங்க. அப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் இதான் 220, 284. இதுதான் நட்பு எண்கள். இது கிளியரா படிச்சிருங்க. ரைட்டா? இதே மாதிரி இதை விட பெருசா இருக்கான்னா அடுத்த நம்பர் இதான் 1184 1210. இது அமிக்கபிள் நம்பர்ஸான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த நம்பரை விட்டுட்டு 1184 விட்டு அந்த ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணா 1210 வரணும். 1210க்கு அது மாதிரி ஃபேக்டர்ஸ் எடுத்து ஆட் பண்ணா 1184. அப்படி வந்தாதான் இது பேர் நட்பு எண்கள், இது பேர் இணக்கமான எண்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ரைட் பா. ஸோ அடுத்ததுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா, இரட்டை பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ட்வின் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னாப்பா, ஒரு ஜோடி பகா எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் 2 வரணும், அதுதான் இரட்டை பகா எண் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னாப்பா, இப்ப 3,5ன்னு எழுதுறோம்பா. இது ரெண்டுமே பகா எண்ணா இருக்கா, அவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் இதை மைனஸ் பண்ணா டிஃபரன்ஸ் 2 வருதா, இதுதான் இரட்டை பகா எண். அப்ப என்னவா இருக்கணும்? ஓகேங்களா? ட்வின் பிரைம்னா a pair of prime number, both are prime, and the difference between this number is 2. அவற்றுக்கு இடையான வித்தியாசம் எப்பொழுதும் 2ஆ இருக்கணும். இப்போ 1,3 ட்வின் பிரைம் சொல்ல முடியுமானா முடியாது. ஏன் முடியாது? 1 is not a prime number. 1 என்பது பகா எண் கிடையாது. அப்ப என்ன சில நம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? 5 7 இதை சொல்லலாம். அடுத்தது என்னப்பா சொல்லியிருக்கலாம்? 11 13. அடுத்தது 17 19. அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னா 29 31. அப்ப இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லலாம், இரட்டை பகா எண்கள். இரண்டும் பகா எண்ணா இருக்கு, அவற்றுக்கு இடையான வித்தியாசம் எப்பொழுதும் 2ஆ இருக்கு. இது பேர் தான் இரட்டை பகா எண் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி இதுல என்ன இருக்குன்னா, ஒன்லி பிரைம் ட்ரிபிளெட்னு ஒண்ணு இருக்குப்பா. ரைட்டாப்பா? இரட்டை பகா எண் சொன்னல, இந்த மாதிரி ஒன்லி பிரைம் ட்ரிபிளெட் அப்படின்னு இருக்கு. அதாவது மூன்றன் பகா தொகுதின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. மூன்றன் பகா தொகுதினா என்னன்னாப்பா, மூணுமே பிரைம் நம்பரா இருக்கணும், அந்த அடுத்தடுத்த நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எப்பொழுதும் 2ஆ இருக்கும். இந்த மாதிரி ஒரே செட்டு தான் இருக்கு. அதனாலதான் இங்கிலீஷ்ல ஒன்லி பிரைம் ட்ரிபிளெட் அப்படின்னு சொல்றோம். அது பேர் என்ன சொல்றா, மூன்றன் பகா தொகுதி. இது மட்டும்தான். எதுனா 3 5 7 ரைட்டா? பாரு, மூணுமே பகா என்ன இருக்கு, அவற்றுக்கு இடையான டிஃபரன்ஸ் பாருங்க. 3க்கு 5க்கு டிஃபரன்ஸ் 2, 5க்கு 7க்கு டிஃபரன்ஸ் 2. அதனால அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் 2 வருது. அதே மாதிரி மூணுமே பகா என்ன இருக்கு. அதனால இது என்ன சொல்லும்பா, மூன்றன் பகா தொகுதி, பிரைம் ட்ரிபிளெட்னு சொல்றோம். அப்ப இரட்டை பகா என்னன்னு 2 பகா எண், அவற்றுக்கு இடையான வித்தியாசம் 2 வரணும். மூன்றன் பகா தொகுதினா 3 பகா எண் இருக்கணும், அடுத்தடுத்த நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் 2 வரணும். இதான் மூன்றன் பகா தொகுதி. ரைட் பா. இன்னைக்கு நம்பர்ஸ்ல ஃபைனலா நம்ம என்ன பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பாருங்க, 2 நம்பருக்கான HCF 1ஆ இருந்தா, 2 எண்களுக்கான HCF 1ஆ இருந்தா அந்த நம்பர் என்ன சொல்ற, கோ பிரைம்.
ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இரண்டு எண்களுக்கான மிகப்பெரிய பொது காரணி 1 எனில் அந்த எண்கள் சார்பகா எண்கள் அல்லது இணை பகா எண்கள் அல்லது தொடர்புடைய பகா எண்கள் அப்படின்னு அழைக்கலாம். அப்ப எந்த மாதிரி நம்பர் சார்? அப்ப ரெண்டுமே பகா எண்ணா இருக்கணுமான அவசியம் இல்லை. ரெண்டுமே பிரைமா இருக்கலாம், ரெண்டுமே காம்போஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு பகா எண் ஒரு பகை எண், ஒரு பிரைம் ஒரு காம்போசிட். நமக்கு என்னன்னா அந்த ரெண்டு நம்பருக்கு HCF எடுத்தா ஒண்ணுன்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 18,25 ஒரு நம்பரை எழுதுறேன். இதுக்கான HCF என்னன்னு பாருங்கப்பா. இது ரெண்டுமே என்னது? பகா எண் கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பகா எண்ணாதான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இதுக்கு HCF எடுத்தா 1 வரும். நோ காமன் ஃபேக்டர், பொது காரணி வேற வரக்கூடாது. HCF 1 வருதா பாருங்கப்பா. 25ல ஃபேக்டர் 5 5 பா. இதுல ஃபேக்டர் என்னப்பா இருக்கும்? 3 3 2 பா. அப்ப ரெண்டுத்துல காமனா ஏதாவது ஃபேக்டர் இருக்காப்பா? இல்லப்பா. அதனால இது HCF என்னதான் சொல்லணும்னா 1 தான் சொல்லணும். ரைட். அப்ப நான் ஒரு நம்பர் சொல்றேன், 10,21 சொல்றேன். ரைட்டாப்பா. அப்ப 10லயும் 20லயும் பொதுவான காரணி இருக்கானா? இல்லப்பா. ஆகவே HCF 1 இருந்தா அந்த எண்களை என்ன சொல்லலாம்? சார்பகா எண்கள், இணை பகா எண்கள், தொடர்புடைய பகா எண்கள் அப்படிலாம் நம்ம அழைக்கலாம். இது நம்மளோட பாயிண்ட். ரைட். அப்ப ரெண்டு நம்பருக்கான HCF 1னா அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லலாம்? கோ பிரைம், ரிலேட்டிவ்லி பிரைம் இப்படி நம்ம அழைக்கலாம். அது பகா எண்ணாதான் இருக்குன்னு அவசியம், என்ன ஒன்னாலும் வரலாம். ரெண்டுமே பகா எண்ண பிரச்சனையே இல்லப்பா. இப்ப ரெண்டு பகா எண் எழுதுறேன், 7 11. இதுக்கு HCF எப்பொழுதும் 1 தம்பா வரும். அதனால இந்த நம்பர்ஸையும் நம்ம என்ன சொல்லலாம்? சார்பகா எண்கள் அப்படின்னு அழைக்கலாம், கோ பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். இது நம்மளோட ஐடியா. ஓகே ரைட். இன்னைக்கு நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இந்த நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் காம்போசிட் நம்பர்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இவன் பிரைம், இரட்டை பகா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஒன்லி பிரைம் ட்ரிபிளெட்னா என்ன, பர்ஃபெக்ட் நம்பர்னா என்ன, ரைட். அதை ஓகேங்களா. அடுத்தது நம்ம என்னவா பார்த்தோம்? இந்த ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ். லாஸ்டா இந்த ரிலேட்டிவ்லி பிரைம்னா என்ன, கோ பிரைம்னா என்னன்னு பார்த்தோம். ரைட்டா. இப்போ ஃபைனலா இந்த இணை பகா எண்கள் இதுவரை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்த யூடியூப் செஷனை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.